ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து கழுகு மரம் ஏறாங்க. அதாவது வழுக்கு மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கழுகு மரம். நான் எங்கள் ஊர் சைடு வந்து கழுகு மரம் தான் சொல்லுவாங்க, அதனால நான் அப்படியே சொல்கிறேன். கழுகு மரம் வந்து நம்ம ஊரில் வந்து ஏறுறாங்க. நம்ம அங்கே கோயிலுக்கு போயிட்டு எப்பெல்லாம் கழுகு மரம் ஏறுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இன்ட்ரோலேயே சொல்லிடுறேன், வீடியோ எடுத்துட்டு கழுகு மரம் கழுகு மரம் எல்லாம் ஏறி முடிச்சிட்டாங்க. நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் நான் இப்போ இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, கோயிலில் வந்து பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க, அதனால காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இன்ட்ரோ எடுக்க முடியல. அதனால தான் நான் இப்போ வந்து இன்ட்ரோ எடுக்கிறேன். ஸோ நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போயிடலாம். அதிமுக அம்மா பேரவை செயலாளர் இணைந்து நடத்தும் கரூர் இளையராஜன் இசை கச்சேரியானது மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள காரணத்தினால் ஊர் பொதுமக்களும் அங்கே இருக்கும் சுற்றுவட்டார பொதுமக்களும் முன்பாக வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அப்படியே கொஞ்சம் சுத்தி நிக்காம கொஞ்சம் உட்காந்துங்கன்னா பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் மறைக்காது. கொஞ்சம் நம்ம இடம் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்குங்க. உட்காந்தீங்கன்னா பின்னாடி இருக்கவங்களும் பார்ப்பாங்க. பாயிராப்புல மரத்துல அருமை 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 அருமை. ஆகா விட்டா ஒரே அட்டம் ஏறி வருது. கொஞ்சம் சுத்தி இருக்கவங்க கொஞ்சம் தண்ணி வாங்க. என்ன கொஞ்ச நேரத்துல தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க, உங்க மேலதான் படும். பின்னாடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பார்வைக்கு இடம் கொடுங்க, கொஞ்சம் தயவு செய்து கேட்டுக்கிறோம். ஆகா 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 சூப்பர் சூப்பர். ஒரே அடி மரம் ஏறுபவரை பாராட்டி மாமா பழனிசாமி செட்டியார் பூக்கடை அவர்கள் 500 நன்கொடை கொடுத்துள்ளார். அவர்களுக்கு அம்மன் அறுபது சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அருமை. விழாவிற்கு நன்கொடை கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் கமிட்டியின் முன்பாக வந்து அவர்களது நன்கொடை தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அருமை 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 அருமை. பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கேப்பா. அண்ணன் தன்னை கட்டிக்கிட்டே ஏறதுல பெரிய வித்தக்காரு அப்படிங்கறதுல
அதைத் தொடர்ந்து சரியாக 7 மணி அளவில் முத்தையா அஇஅதிமுக தாடிக்கொம்பு பேருந்து செயலாளர், மனோகர் அஇஅதிமுக தாடிக்கொம்பு அம்மா பேரவை செயலாளர் இணைந்து நடத்தும் கரூர் இளையராஜன் இசை கச்சேரியானது வெகு விமர்சையாக நடைபெறுவதனால் ஆங்காங்கே இருக்கும் பொதுமக்கள் விழாவை கண்டுகளுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சூப்பர் 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 பாய், அருமா 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 ஒரே நன்றி. அருமா அருமா தம்பி தம்பி நல்லா கட்டுறாங்க. ஏற விடாமல் தண்ணி எடுத்துக் கொண்டிருக்கு நாராயண் மணி விழா கமிட்டி அவர்களை கொஞ்சம் இன்னைக்கு ஒரு புள்ளிங்க முட்டு கொடுக்க ஆள் வாங்க அந்த இருக்காங்க ஆளாலும் கையை வைங்க என்ன நினைக்கிறா சரி 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 இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
போடுக்கா கட்டி போட்டி ஆனா மனசை விடாதா கட்டி ஏறா இந்த ஒரே துண்டு கட்டினா போட்டி அவருக்கு கொஞ்சம் கட்டி கொடுத்துருக்கா காலில் வைக்கிறதா நல்லா ஸ்ட்ராங்கா கட்டுப்பாங்க உருட்டி கட்டு கட்டு அண்ணனுக்கு விழா கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் இறங்க வேண்டாம், மேலே இருங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறங்கணும். சரிங்களா? எல்லாரும் ஒரு தடவை சேர் அவங்க ஒரு தடவை கைதட்டை கொடுத்துடலாம். யாருமே முடியாது, கைதெல்லாம் அவசரம் தனியாக ஏறினவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கழுகு மரம் வந்து நல்லபடியாக ஏறிட்டாங்க. தலை குத்தி வருவாங்களா அது மட்டும் எல்லாரும் அங்கனக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுமே கோயிலுக்கு பக்கத்தில் நின்றுருந்தோம். நம்மளும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை நான் வந்து கும்பிட்டுட்ருக்கேன். அண்ணி பொண்ணு கவனியாவுக்கும் தம்பிக்கும் துண்ணீர் சந்தனம் குங்குமம் எல்லாம் எடுத்து வந்து பூசி விட்டேன். எங்கே ராபர்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. ராபர்ட் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, அதனால தான் ராபர்ட் வந்து வீடியோக்குள்ளே வர முடியல. அப்புறம் கேட்பீங்கல்ல, ஏன் ராபர்ட் இந்த சாமிலாம் கும்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்கல்ல, அவங்களுக்காக நான் இந்த பதிவை நான் சொல்லிக்கிறேன்.
எல்லா சடங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அண்ணாவை கழுகு மரத்துலேருந்து இறங்க சொல்லிட்டாங்க. அந்த அண்ணாவை இறங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணா இறங்கின உடனேயே அந்த அண்ணா கூட இருந்த, அதாவது அந்த கழுகு மரம் ஏறுறதுக்கு அவங்க கூட இருந்தாங்கல்ல அந்த பசங்க, அப்புறம் அவங்க தெருவுக்கார பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அண்ணா வந்து ஒரே இதாக தூக்கி ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதை பார்க்குறதுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. எங்கள் ஊரில் நான் வந்து கழுகு மரம் பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் வந்து, அதாவது எங்கள் அம்மா ஊரில் வந்து 30 வருஷத்துக்கு ஒருக்க தான் வைப்பாங்க. ஒரே ஒரு டைம் தான் நம்ம ஊரில் பார்த்துருக்கேன். செகண்ட் டைம் நான் இங்கே வந்து பார்க்குறேன். இங்கேயுமே இது 17 வருஷம் கழித்து இங்கே வந்து நடக்குதான். நம்ம ஊரில் 2 இடத்துல கழுகு மரம் ஏறுவாங்களாம். ஒன்று முத்தாளம்மன் கோயில்கிட்ட, அதுக்கப்புறம் அந்த கருப்பசாமி கோயில் ஒன்று நம்ம ஊரில் இருக்குது, அந்த கோயில்கிட்ட ஏறுவாங்களாம். அந்த அண்ணா கழுகு மரத்துலேருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறமா கழுகு மரத்துக்கிட்டேயே கோயில் பூசாரியிலேருந்து ஒரு பெரியவங்க, அதுக்கப்புறம் அந்த பெரிய தினக்காரவங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்க எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு திருப்பி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. நம்மளும் அந்த அண்ணா கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு மேலே நம்ம ஊரில் பாட்டு கச்சேரி நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமா வந்திருந்தோம். தம்பி வந்து அத்தை வீட்டில் இருக்கான். நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் உட்காரல, சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு 2-3 பாட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. ரெண்டாவது நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல. அந்த அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, உடனே டக்குன்னு ஏறிட்டாங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது, இதுக்குள்ளாட்டி நீங்கள் ஏறலைன்னா நாங்கள் கைத்தலாம் அவுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டாக அந்த அண்ணா வந்து லாஸ்ட் நேரத்தில் வந்து ஏறிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம கோயிலேருந்து நம்ம பசங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எல்லாரும் நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. என் நாத்தனார் அங்கே இருக்கனால நான் அப்படி சொல்லிட்டேன். எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. நானுமே அங்கே தான் போக போகிறேன் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.